ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தலை குளிக்கணும் அப்படின்னு நான் எப்போயுமே செவ்வாய்க்கிழமை தலை குளிப்பேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு தலை காயும் கிளாஸ் கிளம்புறதுக்குள்ளே அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பாத்திரம் தான் ஃபஸ்ட்டு கழுவினேன். ஏன்னா நேற்று வந்து பாத்திரம் கழுவலை, சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்கியாச்சு. ஏன்னா டயர்டாக இருந்ததுனால. எப்பயுமே என் பையன் வந்து விளக்கு கழுவும் போது வந்து ராவடி பண்ணுவான், தண்ணியில் கை வச்சுட்டு. அவனுக்கு வேறு சளி பிடிச்சிருக்கா. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு யோசித்து இந்த ஸ்டாண்ட் ஏற்கனவே வீட்டில் இருந்தது, அதை எடுத்து சமையல் கட்டில் வச்சுக்கிட்டோம்னா அவன் உள்ளே வரமாட்டான் அப்படின்ட்டு பாத்திரம் கழுவும் போது மட்டும் அதை வச்சுருவோம். அண்டு இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் இட்லி உப்புமா செஞ்சுருந்தாங்க, அண்டு தோசை சாப்பிட்டு அப்படியே கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் இந்த 8 மணிக்கு மேலே ஆனால் தான் நம்ம படப்படான்னு கிளம்புற மாதிரி இருக்குது. 10 நிமிஷத்தில் கிளம்பி முடிச்சிடுறோம். அது எனக்கு மட்டும் அப்படியா, உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அண்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பயும் போல் எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். வந்தோடனே சாப்பிட்டாச்சு. என்ன சமையல் அப்படின்னா, பீர்க்கங்காய் வந்து கிரேவி மாதிரி பண்ணி பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையெல்லாம் பார்க்கலான்னு நினச்சேன். அண்டு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.